ஹோர்முஸ் கடல் பகுதியில் வந்த ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றிய வீடியோ காட்சிகளை IRGC வெளியிட்டு அமெரிக்காவுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த கடல் பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகள் வந்த பிறகு 34 கப்பல்கள் எங்களுடைய நாட்டில் வந்து போயிருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது. ஈரானுடைய ஒரு எச்சரிக்கையாகவே இதை அமெரிக்கா பார்க்க தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிரிக்கு இனி கால அவகாசம் இல்லை. ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் ஈரான் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதிபயங்கரமான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்பதனை ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறாரு. ஹோர்முஸ் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகள் மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு இப்போது மாறி இருக்கிறது. அதை அகற்றக்கூடிய நடவடிக்கைகளில் இப்போது அமெரிக்கா நுழைந்திருக்கிறது. அதற்கான பிரத்யேகமான கப்பல்கள் இப்போது இந்த கடல் பிராந்தியத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஹோர்முஸ் கடல் பகுதியை ஈரான் கைவிடுமா? அவ்வளவு எளிதாக இந்த கன்னிவெடிகளை அமெரிக்காவால் எடுத்துக்கொள்ள முடியுமா? பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. பார்ப்போம் காணொலியில். அமெரிக்கா ஈரானுக்கு தடைகளை விதித்த பிறகு, குறிப்பாக இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியில் வரக்கூடிய கப்பல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை அமெரிக்காவினுடைய கப்பல் படை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தான் ஈரான் 2 கப்பலை கைப்பற்றி இருக்கிறது. அந்த 2 கப்பல்களுடைய பெயர் MSC பிரான்சிஸ்கோ அப்படிங்கிறது ஒரு கப்பல், இன்னொரு கப்பல் எபாவினோடஸ் அப்படிங்கிறது. இந்த 2 கப்பல்களில் ஒரு கப்பலை கைப்பற்றிய வீடியோ காட்சியை IRGC வெளியிட்டிருக்கிறது. சின்ன படகுல வந்து போறாங்க, அந்த படகை கப்பலை எச்சரிக்கிறாங்க. அது வந்து முன்னகர்ந்து போய்கொண்டிருக்கிறது. ஒரு தாக்குதலை நடத்தி அந்த கப்பலில் ஏறுறாங்க. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பணியாளர்களை மிரட்டி அந்த கப்பலை வந்து தங்களுடைய கைவசம், தங்களுடைய பகுதிக்கு கொண்டு வர வைக்கிறார்கள். அந்த வீடியோ காட்சியை தான் இப்போது வெளியிட்டிருக்கிறது. ஏன் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை IRGC வெளியிட வேண்டும் அப்படிங்கிற கேள்விதான் மிக மிக முக்கியமானது. இந்த ஹோர்முஸ் கடல் பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அமெரிக்கா எந்த அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தாலும், எங்களுடைய துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் இங்கே கிங் அப்படிங்கிறத ஈரான் மறுபடியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்லியிருக்கு, இந்த கடல் பிராந்தியத்தில் வந்த ஒரு கப்பல்லேருந்து நாங்கள் சுங்கம் வசூலித்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த 2 கப்பல்களையும் கைப்பற்றியதை அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் வந்து எச்சரிக்கை விடுத்தோம், எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த கப்பல் போய்கொண்டிருந்தது, அதனால தான் தடுத்து நிறுத்தி அந்த கப்பலை வந்து எங்களுடைய கைவசம் இப்போது வைத்திருக்கிறோம். இன்னொன்று சொல்லுது, சியோனிச ஆட்சிக்கு தொடர்புடைய கப்பல்களாக இந்த கப்பல்கள் இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்புடைய கப்பல்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லி இருக்கிறாங்க. சரி, அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்த பிறகு 34 கப்பல்கள் எங்களுடைய கடல் பிராந்தியத்தில் வழியாக ஈரானுக்கு வந்து போயிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இது அமெரிக்காவை சினமூட்டி இருக்கிறது. ட்ரம்ப் உடனடியாக வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இனி கால அவகாசம் இல்லை, காலம் நெருங்கிவிட்டது, எதிரிக்கு இனி கால அவகாசம் கொடுக்க போறதில்லை, ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம், ஈரான் உடனடியாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஈரான் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க, முடிவாக இருக்கிறாங்க. ஈரான் என்ன சொல்லுது, இந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் கைவிட வேண்டும், நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து திறந்து விடணும் அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சரியில்லை, இது அத்துமீறிய செயல் அமெரிக்காவினுடையது. இந்த செயல்கள் இப்படி இருக்கும்போது ஒரு அச்சுறுத்தலை நடத்தி பேச்சுவார்த்தைக்கு எங்களை பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய சபாநாயகர் கலிபா பேசியிருக்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் இதைத்தான் வந்து பேசியிருக்கிறார். இன்னொன்று சொல்றாங்க அவங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் ஒரு எச்சரிக்கையை நிகழ்த்தி எங்களை அடிபணிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் ஈரான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இதில் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து கையை பிசைஞ்சிட்டே வராது. என்ன செய்யலாம், எங்கேயுமே வந்து இந்த பேச்சுவார்த்தையும் நகரவில்லை. அடுத்த கட்டம் அமெரிக்காவினுடைய முன்னேற்றங்கள் ஏதாவது நடக்குதான்னு சொன்னால் அந்த முன்னேற்றங்களும் நடக்கவில்லை.
ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இப்போது ஈரானுடைய கடல் பிராந்தியத்தில் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமெரிக்காவுக்கு இருப்பது இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியில் ஈரான் வைத்திருக்கக்கூடிய கன்னி வெடிகள். இந்த கன்னி வெடிகள் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சரி, இந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு காலமாகும், அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை நம்ம மேற்கொண்டா அப்படிங்கிறது தான் இப்போது அமெரிக்காவினுடைய வசம் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு முன்னால பென்டகன்ல ஒரு கூட்டத்தை வந்து இவங்க நடத்தி இருக்கிறாங்க. 22ஆம் தேதி ஆயுத சேவை அமைப்பு, இந்த ஆயுதங்களை வந்து வழங்கக்கூடியவங்க இந்த ஈரானுடைய யுத்தம் பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஆலோசனையில் தான் இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு 6 மாதம் முதல் 1 வருட காலம் வரை பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இது வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இப்படி ஒரு விவாதம் நடந்திருக்கிறது. இதில் பென்டகனுடைய மூத்த அதிகாரிகள் இதை பேசியிருக்கிறார்கள். அவ்வளவு காலம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, அவ்வளவு காலம் பொறுத்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறார். ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகும், இவ்வளவு காலம் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று, இந்த பகுதியில் இவர்கள் போகணும். இவர்கள் போவதை வந்து ஈரான் எப்படி அனுமதிக்கும், ஈரான் தாக்குதல் நடத்தாமல் இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கன்னி வெடிகள் அப்படிங்கிறது வந்து விதவிதமான கன்னி வெடிகளை இந்த கடல் பிராந்தியத்தில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இந்த கன்னி வெடிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் மிதந்துட்டு இருக்காது, அடியாளத்தில் போய் இருக்கும். இதில் சில கன்னி வெடிகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த கப்பல்கள் வருதில்ல, இந்த கப்பல்கள் வரக்கூடிய அந்த என்ஜினுடைய ஓசை வைத்து உணர்வு கொண்டு வெடிக்கும். அப்படிப்பட்ட கன்னி வெடிகள் இருக்கிறது. அது மாதிரி இந்த பர்பலருடைய சவுண்டு, இந்த ஃபேன், இந்த உந்து சக்தி இருக்கிறது இல்லை, கப்பலை செலுத்துறதுக்கான ஃபேன், அந்த ஃபேனுடைய ஓசை வைத்தே இந்த கன்னி வெடிகள் வந்து வெடிக்கும் அப்படிங்கிற இது இருக்குது. இதில் இன்னொரு வகையான கன்னி வெடிகள் இருக்குது. இந்த கப்பல்கள் வரும்போது அந்த கப்பல், இரும்பு கப்பல்லேருந்து வரக்கூடிய காந்தப்புல மாற்றம் இருக்குல்ல, இந்த காந்தப்புல மாற்றத்தை சென்சார் பண்ணி வெடிக்கக்கூடிய கன்னி வெடிகளும் வந்து அந்த பிராந்தியத்தில் இருக்கிறது. அது மாதிரி சில கன்னி வெடிகளை மாற்றலாம். அதாவது ஒரு கன்னி வெடி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கன்னி வெடியை எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இவங்ககிட்ட இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன படகுகள் வரும்போது, விசைப்படகுகள் வரும்போது, அந்த படகுகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாத வகையில் இதனுடைய திட்டங்களை வந்து மாற்ற முடியும். இந்த கன்னி வெடியில் ஃபீட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாற்ற முடியும். இப்படி வகை வகையான கன்னி வெடிகள் ஹோர்முஸ் கடல் பகுதியில் வைத்திருப்பதாக செய்திகள் இருக்கின்றன. அப்போது இந்த கன்னி வெடிகளை அகற்றுறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த கன்னி வெடிகளை அகற்றியே தீர வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கான ஒரு வேலையை வந்து அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கடல் பிராந்தியத்தில் சின்ன படகுகளில் வந்து கன்னி வெடிகளை வைக்கக்கூடிய அந்த கப்பல்களை கண்டறிந்தால் அந்த கப்பல்களை வந்து சுட்டு பொசுக்குங்க அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார். உத்தரவாக அமெரிக்க கப்பல் படைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3-4 கப்பல்கள் வந்து இந்த கடல் பிராந்தியத்துக்கு வருது இந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கான வேலையை செய்வதற்காக மட்டும். அதில் யுஎஸ்எஸ் பிராங்க் இ பீட்டர்சன் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு கப்பல் வருகிறது. அதுபோல் யுஎஸ்எஸ் மைக்கேல் மர்பி அப்படிங்கிற ஒரு கப்பல் வருகிறது. இந்த கடல் ட்ரோன்கள் பிரத்யேகமாக இந்த கன்னி வெடிகளை கண்டறிந்து அதை அகற்றக்கூடிய ட்ரோன்கள், ஹெலிகாப்டர், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அமெரிக்கா செய்ய திட்டமிட்டிருக்கிறது. இன்னமும் யுஎஸ்எஸ் கேன்பரா அப்படிங்கிற ஒரு கப்பல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கப்பலாக பார்க்கப்படுகிறது. கன்னி வெடிகளை எடுப்பதற்கான பிரத்யேக வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட கப்பல் இந்த கப்பல். அது மாதிரி வழக்கமான கப்பல்கள் போல இரும்பில் இருக்கிறது இல்லை இந்த கப்பல், இது அலுமினியத்தில் உருவாக்கப்பட்ட கப்பல் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த கன்னி வெடிகளை அகற்றுறதுக்கான வேலையை வந்து
வந்து முழு மூச்சாக முடுக்கிவிடணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய திட்டம். அது மிக எளிதாக நடக்காது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஈரான் வந்து தன்னுடைய படைகளை வந்து எல்லா இடத்திலும் தயாராக வைத்திருக்கிறது, குறிப்பாக தீவுகளில். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹோர்முஸ் கடல் பகுதியில் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் வருமானால் அதை தாக்குவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அச்சம் அமெரிக்காவினுடைய கப்பல் படைக்கு இருக்கிறது. அவ்வளவு சாதாரணமாக இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியை இந்த கப்பல்கள் வந்து நெருங்கி வராது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த கடல் பிராந்தியத்தில் ஏற்கனவே 2 பிரம்மாண்டமான யுத்த கப்பல்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படிங்கிற ஒரு கப்பல் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு, அது மாதிரி USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பல், இந்த 3 கப்பல்களும் இந்த பிராந்தியத்தில் இருக்கிறது. 2 கப்பல் இருக்கு, ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு தாக்குதலுக்கு திட்டமிடுகிறதா, ஒரு தாக்குதலை நடத்தி இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியை கைப்பற்றுவதற்கான வேலையை அமெரிக்கா செய்ய போகிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு முன்னால் லண்டனில் ஒரு கூட்டம் நடந்தது. ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸும் பிரிட்டனும் சேர்ந்து ஒருங்கிணைத்த ஒரு கூட்டம். 30 நாடுகள் இதில் வந்து பங்கேற்றது. 30 நாடுகளுடைய தலைவர்கள், அது மாதிரி இராணுவ அதிகாரிகள்லாம் பங்கேற்றாங்க. இதில் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இதில் தான் இந்த கண்ணி வெடிகளை அகற்றுவதற்கான வேலை திட்டத்தோடு அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த முங்கி இந்த கடல் பகுதியில் வந்து கடலுக்குள்ளால் மூழ்கி போய் இந்த கண்ணி வெடிகளை அகற்றுறதுக்கான இராணுவ வீரர்கள், அந்த சிறப்பு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களும் அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்போது தெரிவிச்சிருக்கு. இதை எப்படி ஈரான் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒன்று, இதை வந்து அச்சுறுத்தலாக ஈரான் பார்க்குமா, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தையும் இவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு நாடுகள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த வகையிலும் அமெரிக்காவுக்கு துணை போவதில்லை. இந்த பிராந்தியத்தில் ஒரு யுத்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் நம்முடைய குழு ஈடுபடாது. சமாதான பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் இந்த நீடித்த அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சியை இந்த குழு செய்யும் அப்படிங்கிறத மறுபடியும் இவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல கத்தாரில் பிரிட்டிஷனுடைய அதிவேக ஜெட்கள், டைஃபூன் அப்படிங்கிற அதிவேக ஜெட்டுகள் வந்து இருக்கு. அந்த ஜெட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யுத்த காலத்தில் இந்த நாடுகள் மீது வரக்கூடிய ஆளில்லாத விமானங்கள், அது மாதிரி ஏவுகணைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய வேலையை செய்தது அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. இந்த ஜெட்களும் வந்து இந்த வேலையில் வந்து ஈடுபடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த பிராந்தியத்தில் உருவாக்கும். நெடுகாலமாகவே இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு, அது மாதிரி குறிப்பாக பிரிட்டனும் பிரான்ஸும் இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த நகர்வுகளும் இதுவரை நடைபெறவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த கட்ட ஒரு முயற்சியை இந்த நாடுகள் எடுக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. என்னென்னா, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடிகள், எண்ணெய் கிடைக்கவில்லை, கேஸ் வந்து கிடைக்கல, உரங்கள் தட்டுப்பாடு, மிக இக்கட்டான சூழ்நிலையில் அந்த நாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக ஈரான் இதில் எந்த விதமான நடவடிக்கையை எடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்தளவில் அவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்வார்களா, இந்த அமெரிக்காவோட்டையும் சரி ஈரான்டையும் சரி பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் எடுப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் திடீர் தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, கடந்த சில நாட்களில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான் மீது அப்படிங்கிறது IRGCயினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் ஒரு எதிர்த்தாக்குதலை ஈரான் நடத்தவில்லை. ஆனால் இதை வந்து இஸ்ரேல் வந்து மறுத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம சுற்றி
சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்குள்ளால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது, எந்த வகையிலேயாவது யுத்தம் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய நோக்கம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.